ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஆசை இருக்கும். நம்ம உழைக்கிற பணம் வீட்டில் தங்கணும், குடும்பத்தில் எப்போவுமே நிம்மதி இருக்கணும், துரதிர்ஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் நம்ம கதவை தட்டணும்னு. ஆனால் பல நேரங்களில் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஏதோ ஒரு தடை நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி தோணும். என்னடா இது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தோணியிருக்கா? நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் தோணியிருக்குங்க. வாஸ்து சாஸ்திரப்படியும் நேர்மறை ஆற்றல் தத்துவப்படியும் நம்ம வீட்டில் நாம் வச்சிருக்கிற சில பொருட்களும் நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகளும் தான் இந்த தடைகளுக்கு முக்கிய காரணமாக அமையுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய 7 மிக எளிய மாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட கடைசியில் உங்களுக்காக 3 சூப்பரான போனஸ் டிப்ஸும் காத்துட்ருக்குங்க. அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சமும் மன அமைதியும் உங்கள் வீட்டை தேடி தானாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான மாற்றம் தலைவாசல். நம்ம வீட்டுக்குள்ள அதிர்ஷ்டமும் செல்வமும் நுழையிற பிரதான நுழைவு வாயில் இதுதான். ஆனால் பல வீடுகளில் நிலவாசலுக்கு பின்னாடி பழைய தொடப்பம், தேஞ்சு போன செருப்பு, தேவையில்லாமல் அட்டைப்பெட்டிகள் குவிச்சு வச்சுருப்பாங்க. இது வீட்டுக்குள்ளே வர நல்ல சக்தியை தடுத்து எதிர்மறை ஆற்றலை, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை உள்ளே இழுக்குங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா, நிலவாசலை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வைங்க. தினமுமே மாலை நேரத்தில் வாசலில் 2 பக்கமும் அகல் விளக்கு ஏற்றுக்குங்க. வாரம் ஃபுல்லாக ஏற்ற முடியல அப்படின்னா கூட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க. வசதி இருந்தால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வாசனை மலர்களை மிதக்க விடுங்க. இது பெருசாலாம் ஒன்றும் செலவாகாதுங்க. நம்ம பித்தளையில் தான் வாங்கணும்னு கிடையாது, மண் பாத்திரம் கூட விற்கிதுங்க. மண் பாத்திரம், அதை உருளின்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து கூட தினமுமே நம்ம நிலவாசலில் புதுசாக தண்ணி வச்சு புதுசாக பூத்த பூக்களை அதில் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். அந்த தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கோங்களேன், சூப்பரான வாசம் இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு தரமும் நிலவாசலில் நுழையும் போது நல்ல ஒரு வாசம் நமக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. அதே போல் தான் யாராவது வெளியிருந்து வரும்போது எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த உருளியில் இருக்கிற பூக்களை பார்க்கும்போது அவங்களுடைய மனசு ஒரு நிமிஷம் அப்படியே டைவெர்ட் ஆகுங்க. அவங்களுடைய கெட்ட விஷயம்லாம் கூட மறந்து போகும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே பெரிய பெரிய கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, கடைகளில் ஜுவல்லரி ஷாப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய உருளி வச்சு அதில் சூப்பரான பூவெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம போனோம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்வையே அந்த உருளி மேலே தாங்க போகும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டை நிலவாசலையும் உருளி வச்சோம் அப்படின்னா எல்லாருடைய பார்வையும் அந்த உருளி மேலே படும். அதே போல் கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களில் மிக முக்கியமான ஒரு பொருள் கல்லுப்பு. இந்த கல்லுப்பை நிலவாசலில் வைக்கிறது கூட எப்பேற்பட்ட கண் திருஷ்டி இருந்தாலும், வீட்டில் அடிக்கடி சண்டை வருது, அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நிலவாசலில் இடம் இருந்தது அப்படின்னா ஒரு ஓரமாக ஒரு அகல் விளக்குலையோ இல்லை கண்ணாடி பவுல்லையோ ஒரு தட்டு, வெறும் தரையில் வைக்காதுங்க, கீழே ஏதாவது ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே நான் அகல் விளக்கு வச்சுருக்கிறேங்க. இந்த அகல் விளக்கு குபேரர் கோவிலேருந்து என் தங்கச்சி எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்ததுங்க. அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஏற்றணும் அப்படின்னா எண்ணெய் லீக் ஆகுது. அதனால இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு இந்த விளக்கை நான் பயன்படுத்திக்கிறேங்க. அந்த குபேர விளக்கில் அந்த குபேர இந்திரமெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, ஒரு 3 கிராம்பு, 3 மிளகு, ஒரு பச்சை கற்பூரத்துக்கு மேலே 2 ஏலக்காய், அது மேலே ₹1 நாணயம், மஞ்சள், குங்குமம், இதெல்லாமே வச்சு நிலவாசலில், இது எப்பவுமே என்னுடைய நிலவாசலில் இருக்குங்க. அதே போல் ஒரு சொம்பு தண்ணி நிலவாசலில் எப்போவுமே வச்சுருப்பாங்க. டெய்லி அந்த தண்ணியை மாற்றிடுவேன். இந்த கல்லுப்பை மட்டும் அமாவாசைக்கு அமாவாசை மாற்றுவேன். அப்படி இல்லை வீட்டில் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிடுவேங்க. அந்த கல்லுப்பை எல்லாமே சிங்கில் நல்லா கரைச்சி விட்டுட்டு, கைனாலே நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் டேப் தண்ணி அப்படியே திறந்து விட்டுருங்க. ஓடுற தண்ணியில் விடணும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஓடுற தண்ணி இல்லை அப்படின்றதுனால சிங்கில் கரைச்சி விட்டுட்டு அந்த அகல் விளக்கை கழுவி நல்லா காய வச்சுட்டு மறுபடியும் என்னுடைய கஷ்டங்களெல்லாம் அந்த கல்லுப்பில் கரைஞ்சி போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மறுபடியும் கல்லுப்பை நிறச்சி நிலவாசலில் வச்சுடுவாங்க. அதே போல் நிலவாசலில் ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு எலுமிச்சை பழம் போட்டு கூட வைக்கலாங்க. எலுமிச்சை பழம் கிடைக்கும் போது வைப்பேன், கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிப்பேங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற உடைந்த பொருட்கள். வாஸ்து சாஸ்திரத்தில் உடைந்த பொருட்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக விரிசல் விழுந்த முகம் பார்க்குற கண்ணாடி, ஓடாத கடிகாரம், உடைஞ்ச பிளாஸ்டிக் நாற்காலிகள், கைப்பிடி உடைஞ்ச கப்புகள், அது மாதிரி விளிம்பு உடைஞ்சு போன சில்வர் பாத்திரங்கள் இப்போவே
உங்கள் வீட்டை ஒரு முறை சுற்றி பாருங்கள். ஓடாத கடிகாரம் இருந்தால் உடனே பேட்டரியை மாற்றுங்க, இல்லைனா தூக்கி போடுங்க. உடைந்த கண்ணாடிகளை வீட்டில் வச்சுக்காதீங்க. ஏன்னா இது குடும்ப உறுப்பினர்களிடையே மனஸ்தாபத்தையும் பணத்தடையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு பொருள், ஏதாவது நம்ம பயன்படுத்தாத ஒரு பொருள் ஒரே இடத்துல அப்படியே இருந்தது வருஷ கணக்கில் அப்படின்னா அந்த இடத்துல சனி பகவான் வந்து உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வருஷத்துக்கு ஒரு தரம் இடத்த மாற்றுவாங்க. வீட்டை க்ளீன் பண்ணுறன்ற பேரில் இடத்த மாற்றி வைப்பாங்க. அதுபோல் நீங்கள் பயன்படுத்தாத நிறைய பொருட்களை போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை எடுத்து சுத்தப்படுத்தி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையில்லைன்னா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து பார்க்காதீங்க, எடுத்து போட்டுடுங்க. அடுத்து 3வது, வீட்டோட ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் தீர்மானிக்கிற இடம் ஒன்று இருக்குன்னா அது சமையலறை தாங்க. சமையலறை தான் ஒரு வீட்டோட பானை மாதிரி. அங்கே நாம் செய்கிற ஒரு சின்ன மாற்றம் உங்கள் பொருளாதாரத்தையே உயர்த்துங்க. சமையலறையை குறிப்பாக இரவு நேரங்களில் சுத்தமாக தொடச்சி வச்சுருக்கணும். சிங்கில் எச்சில் பாத்திரங்களை ராத்திரி ஃபுல்லாக ஊற போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்டே வந்து தேய்ச்சி வச்சுருங்க. நைட்டு உங்களால் தேய்க்க முடியலன்னா கூட அந்த பாத்திரத்தை எல்லாம் ஒரு பக்கெட்லேயோ இல்லை ஒரு டப்லேயோ போட்டு மூடி வச்சுட்டு காலையில் கூட தேய்ச்சிக்கோங்க. சிங்கில் அப்படியே போட்டு வைக்காதீங்க. அதே மாதிரி ஒரு நிறை குடம் எப்பவுமே நம்மளுடைய கிச்சனில் இருக்கணுங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆர்வம் இருக்கிறதுனால அப்படியே டைரெக்டாக தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. நிறை குடம் யாருமே வைக்கிறது கிடையாதுங்க. நம்ம கிச்சனில் முக்கியமாக இருக்க வேண்டியது நிறை குடங்க. நிறை குடம் இருந்தாலே அந்த இடத்துல வந்து குலதெய்வமும் மகாலட்சுமியும் தாயாரும் வாசம் செய்வாங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், நைட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே சுத்தமாக தொடச்சி எடுத்துடாதீங்க. ஒரு கைப்பிடி சாதமாவது இருக்கணுங்க. அந்த சாதத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுடுங்க. ஒரு நிறை குடமும் ஒரு கைப்பிடி சாதமும் எப்பவுமே நம்மளுடைய கிச்சனில் இருக்கணுங்க. நம்ம தூங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அதிதேவதைகள் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகங்க. என்னுடைய மாமியார் அவங்க இறக்குற வரைக்குமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி கிணத்துல கல்லுப்பை நிரப்பி சமையல் அறையோட வடகிழக்கு அல்லது ஏதாவது ஒரு மூலையில் வைங்க. கல்லுப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சிற சக்தி அதிகம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த உப்பை தண்ணீரில் கரைச்சிட்டு புதிய உப்பை நிரப்பி வைக்கலாங்க. கண்ணாடி பவுலில் தான் வைக்கணும்னு கிடையாது, நம்ம அகல் விளக்கில் கூட வைக்கலாங்க. அடுத்தது 4வது விஷயம், நம்ம நிம்மதியான உறக்கத்திற்கு காரணமான படுக்கை அறை. நம்ம பகல் முழுக்க உழைச்சிட்டு ஓய்வு எடுக்கிற இடம் இதுதான். இங்கே இருக்கிற சில வாஸ்து குறைபாடுகள் தூக்கமின்மையையும் கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற வாக்குவாதங்களை உருவாக்கும். நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுடைய முகம் கண்ணாடியில் தெரியக்கூடாது. அப்படி கட்டிலுக்கு நேராக கண்ணாடி இருந்தது அப்படின்னா ராத்திரி தூங்கும்போது அதை ஒரு துணியால் மூடி வைங்க. கட்டிலுக்கு அடியில் இரும்பு பொருட்கள், தேவையில்லாத பழைய துணி மூட்டைகளை குவிச்சு வைக்காதீங்க. படுக்கை அறை எவ்வளோ காலியாக காற்றோட்டமாக இருக்கோ அவ்வளோ மன அமைதி கிடைக்குங்க. நிறைய பேர் இடம் பற்றாக்குறையினால என்ன பண்ணுவாங்க, கட்டிலுக்கு கீழே தான் மொத்தமே எடுத்து டம்ப் பண்ணி வைப்பாங்க. கூடுமான வரைக்கும் அதை குறைக்கலாங்க. அதே போல் பெட்ரூமில் நிறைய பேர் பீரோ வச்சுருப்போம் இடம் இல்லாதனால. அதில் வந்து கண்ணாடி கண்டிப்பாக இருக்கும். அந்த கண்ணாடியை ஒரு ஸ்க்ரீன் போட்டு கூட நம்ம மூடி விட்டுடலாங்க. அதே போல் 5வது விஷயம், வீட்டோட செடிகள் மற்றும் பசுமை. செடிகள்னாலே நமக்கு நேர்மறை ஆற்றல் தான். ஆனால் வீட்டு வாசல் அப்படி இல்லைன்னா பால்கனியில் காய்ந்து போன செடிகள், காய்ந்த இலைகளுடன் கூடிய தொட்டிகள் இருந்தால் அது வறுமையோட அடையாளமாக பார்க்கப்படுதுங்க. காஞ்ச செடிகளை உடனே அகற்றிடுங்க. உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருக்கணும்னா மணி பிளான்ட் அல்லது ஜேட் பிளான்ட் வளர்க்கலாங்க. அதே போல் தினமுமே காலையில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி மாலையில் ஒரு சின்ன நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வறுமையை அண்ட விடாதுங்க. இப்போது 6வது விஷயம், நிறைய பேர் கவனிக்க மறக்கிற குளியல் அறை மற்றும் கழிவறை. வாஸ்து முறைப்படி எதிர்மறை ஆற்றல் அதிகம் வெளியேற இடம் இந்த இடம் தாங்க. குளியல் அறை கதவை எப்பவுமே மூடிய வைங்க. தேவையில்லாமல் திறந்து வைக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டு குழாய்களில் தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. தண்ணீர் சொட்டுவது செல்வ இழப்பை குறிக்குங்க. குழாய்களில் கசிவு இருந்தால் பிளம்பரை கூப்பிட்டு உடனே சரி பண்ணிடுங்க. அதே போல் உங்களுடைய குளியல் அறையிலும் ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு வைங்க. அதில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அந்த கல்லுப்பு உறிஞ்சிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தரம் அந்த கல்லுப்பை மாற்றிடலாங்க. அடுத்து 7வது மாற்றம், வீட்டுடைய மையப்பகுதி அதாவது பிரம்மஸ்தானம். வீட்டுடைய நடுப்பகுதி எப்போவுமே பாரம் இல்லாமல் காலியாக இருக்கணுங்க. வீட்டோட மையப்பகுதியில் கனமான பீரோ, பெரிய மர சாமான்களை வைக்காதீங்க. மாலை 6 மணி ஆனாலே வீடு இருட்டாக இருக்கக்கூடாது. வீட்டோட 4 பக்கமும் வெளிச்சம் வர்ற மாதிரி பிரகாசமான விளக்குகளை போடுங்க. ஜன்னல்களை திறந்து வச்சு நல்ல காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி செய்யுங்க.
வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்காக 3 ரகசிய போனஸ் டிப்ஸ் இதுதாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன மஞ்சள் துணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து முடிச்சு போட்டு உங்கள் பணப்பெட்டியில் அல்லது பர்ஸில் வைங்க. இதோட வாசனைக்கு செல்வ மகள் லக்ஷ்மி தேவி உங்கள் வீடு தேடி வருவாங்க. பண வரவு தடை இல்லாமல் இருக்கும். இதை எங்கே வேணால் வைக்கலாங்க. நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம், வேலெட்டில் வச்சுக்கலாம், கடை வச்சுருந்தோம் அப்படின்னா கல்லாப்பெட்டியில் வைக்கலாம், பணம் நகை வைக்கிற இடத்துல எத்தனை வேணால் செஞ்சு வச்சுக்கலாங்க. 2வது போனஸ் டிப்ஸ், நிலவாசல் நாணய பரிகாரம். நம்ம வீட்டு நிலவாசப்படியோட மிதி அடிக்க டோர்மேட் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு அடியில் ஒரு ரூபா நாணயமோ இல்லை 5 ரூபா நாணயத்தையோ வச்சுருங்க. வெளியிலேருந்து வரவங்களுடைய எதிர்மறை ஆற்றல் திருஷ்டி எல்லாமே வாசலோடையே நின்றுடுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஒரு மெத்தட், செஞ்சு பாருங்கள். இது நம்ம காலைல மிதிக்கலாமா அப்படின்னா ஒரு ஓரமாக வச்சுடுங்க. மிதிப்படாத இடத்துல போட்டு வச்சுட்டு மேட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அதை மிதிச்சுட்டு வரும்போது அவங்களுடைய அந்த கண் திருஷ்டி எதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வராதுங்க. 3வது போனஸ் டிப்ஸ், மாலை நேர சாம்பிராணி. வாரம் 2 முறை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு வீட்டில் சாம்பிராணி புகை போடுங்க. குறிப்பாக வீட்டோட மூளை முடுக்குகளை இந்த புகையை காட்டுங்க. இது மனசுக்கு பிரம்மாண்டமான அமைதியை தருங்க. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை நிலைநிறுத்தும். வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே ஓடிடுங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 7 மாற்றங்களும் 3 போனஸ் டிப்ஸும் ரொம்ப செலவில்லாத எளிய விஷயங்கள் தான். ஆனால் இதோட பலன் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்பிக்கையோடு உங்கள் வீட்டில் இந்த எளிய மாற்றங்களை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இதில் எந்த மாற்றத்தை முதல்ல செய்ய போகிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்மீகம் மற்றும் வாஸ்து சார்ந்த இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்.